ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது சிபில் ஸ்கோர். யாராவது ஒரு தனிநபர் வந்து வங்கியில போய் கடன் கேட்டாரு அப்படின்னா, முந்திலாம் அந்த வங்கியினுடைய மேலாளர் வந்து முடிவு செய்வார். இவர் கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, அவரால் அதை திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கிறத அந்த மேலாளர் தான் முடிவு பண்ணுவார். அப்படி அவர் கடன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு மேலாளர் வருவாரு. இல்ல அவர் வேற ஒரு பிரான்ச்சுக்கு போயிருவாரு. இல்ல கடன் வாங்குனவரே வேற ஒரு வங்கியில போய் கடன் வாங்குவாரு. அவர் செலுத்துறாரா இல்லையாங்கிறது இந்த வங்கிக்கு தெரியாது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்ப வாரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்ப அத ஒரு தள்ளுபடி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதனால மிகப்பெரிய ஒரு நிதி சுமை வந்து அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது. இத தவிர்ப்பதற்காக ஒட்டுமொத்த நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு தேசிய கட்டமைப்ப இந்த கடன் வழங்குறதுல தேவைப்படுது அப்படிங்கிறத முடிவு செஞ்சு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் வந்து சிபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கோர். இப்போ நம்ம ஒரு பெரிய பணக்காரரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வழங்கக்கூடிய வட்டி விகிதமே வேற. ரொம்ப அன்றாடங்காட்சிகள் அவங்க அந்த பக்கமே வரப்போறது இல்லை. ஆனா அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து பெரும்பாலும் கடன் வாங்குறாங்க. அப்போ அவங்கள மையமிட்டு தான் இந்த சிபில் ஸ்கோர் வந்து இயங்குது. இந்த சிபில் ஸ்கோரை எப்படி கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கடன் வாங்கிட்டு அதை பார்ட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க, ப்ரீ க்ளோசர்னு சொல்லுவாங்க. முன்னக்கூட்டியே அந்த கடனை அடைக்கிறது அல்லது அதற்கான தவணையை முன்கூட்டியே செலுத்துவது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்முடைய சிபில் ஸ்கோர் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்பலாம் அதிகரிக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும். ஆனால் அதே இது ஒரு மாத தவணையை நம்ம செலுத்த மறந்துட்டோம், அந்த தேதியில் செலுத்தலை அப்படின்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கீழே வந்துடுறத நம்ம வந்து பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதிலும் பல நுணுக்கங்களை சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தணும், உங்களுடைய பில்லிங் சைக்கிள் வந்து 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த 15ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15லேருந்து அந்த 15 வரைக்கும் நீங்கள் வாங்கின பொருட்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2வது 15லேருந்து இன்னொரு 10 நாள் கணக்கில் எடுத்து அதுக்கப்புறம் தான் பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா எப்போ வாங்கணும்னா, அந்த பில்லிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதாவது அடுத்த பில் ஒரு சைக்கிள் முடிஞ்சு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய அளவில் உள்ள பொருட்களை நம்ம அந்த நேரத்தில் நம்ம வாங்கணும்னா திருப்பி செலுத்தக்கூடிய காலம் அதிகமாகும். இந்த சிபில் என்ன மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ வருஷமா ஒருத்தர் கடனாளியா இருக்காரு, எவ்வளவு கடன் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அதில் ஒரு முக்கியமான பேராமீட்டராக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோன்லேயே 2 விதமான லோன் இருக்கு. செக்யூர்டு லோன்ஸ்னு ஒன்று இருக்குது, அன்செக்யூர்டு லோன்ஸ்னு இருக்குது. இப்போ வீடு ஹவுசிங் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கடன், அது மாதிரி இடம் வாங்குறதுக்கான கடன், அதே மாதிரி நகை கடன், இதெல்லாம் வந்து செக்யூர்டு லோன்ஸ். கார் லோன்ஸ் இதெல்லாம் செக்யூர்டு லோன்ஸ். ஏன்னா இது அவங்க ஒழுங்காக திருப்பி செலுத்தலை அப்படின்னா காரை அவங்க வந்து அரசாங்கம் எடுத்துக்கிடும், வங்கி வந்து நகையை வந்து ஜப்தி பண்ணிடும். அப்போ அந்த பொருளை வாங்கிக்கிட்டு தான் அதுக்கு சமமான அல்லது அதோட கம்மியான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க செக்யூர்டு லோன்ஸு. அன்செக்யூர்ட் லோன்ஸ்னு என்னென்னா பர்சனல் லோன், தனிநபர் கடனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு, இதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அவர் பணம் வாங்குவார், கட்டினா தான் உண்டு, இல்லைன்னா போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் ஒருத்தர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த சிபில் ஸ்கோர் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரெடிட் கார்டில் மேக்சிமம் யூட்டிலைசேஷன் பண்ணாமல் மினிமமாக யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து வெல் இன் அட்வான்ஸாகவே வந்து பே பண்ணிகிட்டே இருந்தால் அந்த சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் கடன்கள், அதாவது எக்ஸ்ட்ரா லோன்ஸ் நிறைய எடுத்துக்கிறாரு, கிரெடிட் கார்டு நிறைய எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதையும் ஒரு பேராமீட்டராக இதில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த சிபில் ஸ்கோர் வந்து வடிவமைக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 850 வரைக்கும் இந்த சிபில் ஸ்கோரை வகைப்படுத்துகிறாங்க. 300லேருந்து 600 வரைக்கும் ஒருத்தருடைய சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா வெரி பேட், மோசமானதுன்னு அர்த்தம். அப்போ 600லேருந்து 650 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா புவர். 650லேருந்து 700 வரைக்கும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா ஃபேர். 700லேருந்து 750 இருக்குது அப்படின்னா குட். 750லேருந்து 800 வரைக்கும் இருக்குது அவருடைய சிவில் ஸ்கோர் அப்படின்னா வெரி குட். 800லேருந்து 850 அந்த மாதிரி இதில் இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் உள்ள எல்லா இடங்கள்லையும் நம்ம கடன் வாங்க முடியும். கடனே வாங்காத ஒருத்தர் புதுசாக வங்கியில் போய் கடன் கேட்டார்னா அவங்களுக்கு நிச்சயமாக கடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர் செக் பண்ணுங்கிறது இன்றைக்கி விதியாக இருக்குது. இவர் கடனே வாங்கலை அப்படின்னா அவருக்கு சிபில் ஸ்கோர் 0வாக தான் இருக்கும். அப்போ அவருக்கு கடனே கிடைக்காது.
அப்போ அவர் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து 2, 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் அந்த கடனை திரும்ப திரும்ப செலுத்தினா தான் சிபில் ஸ்கோர்னு ஒண்ணே ஜெனரேட் ஆகும். அதன் பிறகு தான் அவர் இந்த கடனையே அவர் வாங்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சிபில் ஸ்கோர்ங்கிறது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. எதனால அப்படின்னாக்கா, கடன் வாங்கி நம்ம நம்முடைய நினைத்ததை நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம ஒழுங்கா அதை சரியா செய்றோமா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த சிபில். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.